வீர தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். தாய் தமிழ் நாட்டிலே, ஜனநாயக நாட்டிலே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சர்வாதிகாரம் அல்லவா தலை தூக்கி கொண்டிருக்கிறது. ஹிட்லர் ஆட்சியா, முசோலினி ஆட்சியா, இடியமின் ஆட்சியா தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சுரிமை, எழுத்துரிமை மறுக்கப்படுகிறது. இந்த ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சுமத்துபவர்கள், குறை சொல்பவர்கள், இங்கே நடந்து கொண்டிருக்கிற குற்றச் செயல்களை எல்லாம் கோடிட்டு காட்டி வலைதளங்களிலே பதிவிடுபவர்களை, பேசுபவர்களை காவல்துறையை வைத்து அடக்குமுறை ஏவி அவர்களை கைது செய்து சிறையிலே தள்ளி மிரட்டி கொண்டிருக்கிற ஒரு கொடிய செயல் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. எங்கே மனித உரிமை? மனித உரிமை மீறல் அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. சவுக்கு மீடியாவின் நிறுவனர் அன்பு சகோதரர் சவுக்கு சங்கர் அவர்களை நேற்றைய தினம் அதிகாலை பொழுதிலே அவருடைய குடியிருப்புக்கு சென்று, அடுக்குமாடி குடியிருப்பிலே அவர் சென்னையிலே குடியிருக்கிறார். ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் புடைசூழச் சென்று அவரை வெளியில் வருமாறு தொடர்ந்து அவரை வற்புறுத்தி, அவருடைய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் காவலர்கள் வந்த பிறகு தன்னுடைய வீட்டின் உள்ளே இருந்து காணொளி மூலமாக தன்னை காவலர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு கைது செய்ய வந்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட கொடுமை தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது, நாட்டு மக்களே நீங்களே பாருங்கள் என்று அவர் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தார். அவர் காவலர்களுக்கு தன்னுடைய அலைபேசி மூலமாக, என்னுடைய வழக்கறிஞர்கள் வந்த பிறகு நான் உங்களிடம் வந்து சரணடைகிறேன் என்று சொல்லியும் கூட தீயணைப்புத்துறை அதிகாரிகளை அழைத்து தீயணைப்பு வாகனத்தோடு சென்று, கடப்பாரை மற்றும் ஆயுதங்களோடு சென்று அந்த வீட்டினுடைய கதவுகளை எல்லாம் உடைத்து உள்ளே சென்று ஏதோ தீவிரவாதியை பிடிப்பதைப் போல சுற்றி வளைத்து அவரை மிரட்டி வெளியிலே அழைத்து வருகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது நம் நெஞ்சமெல்லாம் குமுறியது. இதுதான் ஜனநாயக நாடா? ஏன் பேசக்கூடாது? ஆட்சியாளர்களே, உங்கள் மீது ஏதாவது தவறான குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தால் மான நஷ்ட ஈடு வழக்கை, டிஃபமேஷன் சூட்டை நீங்கள் பதிவு செய்யலாம், அவதூறு வழக்கை போடலாம், நீதிமன்றத்தின் முன் நிறுத்தலாம். அதை விட்டு இதற்கு முன்பாக ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக கூட சவுக்கு சங்கரை வேண்டுமென்றே பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து புனைந்து காவல்துறை அதிகாரிகளை வைத்து அங்கும் இங்குமாக அவரை அலைக்கழித்து கடைசியில் தேனியிலே கஞ்சா வைத்திருந்தார் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி பதிவு செய்து வழக்கு மேல் வழக்கு போட்டு குண்டா சட்டத்தில் அடைத்தீர்களே, இந்த கொடுமையெல்லாம் நாடு தாங்குமா? கடைசியில் அவர் பிணையிலே வருவார், மீண்டும் ஒரு வழக்கை தொடுப்பீர்கள். பிணையிலே வருவார், மீண்டும் ஒரு வழக்கு. என்ன நாடு இது? என்ன ஜனநாயகம் இது? கடைசியில் அவருடைய வயதான தாயாரை வைத்து ஆட்கொணர்வு மனுவை போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று குண்டாசு சட்டத்தை உடைத்தல்லவா வெளியிலே வந்தார். அவரை சிறைக்குள்ளே மிரட்டி அவருடைய கையை உடைத்து சித்திரவதை செய்து, ஆட்சியாளரை பற்றி குறை சொல்லி பேசக்கூடாது, நீ மீடியாவை நடத்தக்கூடாது என்றெல்லாம் மிரட்டி பணிய வைக்க நிறுத்தீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாது துணிச்சலாக என் உயிரே போனாலும் என்னுடைய பேச்சுரிமையை நான் விடமாட்டேன் என்று மீண்டும் அவர் தன்னுடைய மீடியாவை தொடர்ந்து நடத்தினார். பல்வேறு புள்ளி விவரங்களை, நாடு முழுவதும் நடக்கின்ற ஊழல்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்
மாநகர தந்தையாக இருக்கின்ற மேயர்கள் என்று எங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, எங்கெல்லாம் தொய்வு இருக்கிறது. மழைநீர் வடிகால் பிரச்சனையிலே ஊழல், கனமழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலே ஊழல், பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களில் வருவாய்த்துறையிலிருந்து, விவசாயத்துறையிலிருந்து, வேளாண் துறையிலிருந்து, அதேபோல பத்திரப்பதிவு துறையிலிருந்து, ஒவ்வொரு துறை வாரியாக மருத்துவத்துறையிலிருந்து அத்துணை துறையிலும் நடக்கின்ற ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார். நாங்கள் கேட்கிறோம், இவர் என்ன நக்சல்வாதியா, தீவிரவாதியா, என்ன தவறு செய்தார்? இந்த ஆட்சியை பற்றி குற்றம் சுமத்தினார். தவறு என்று சொன்னால் நீங்கள் அவர் மீது வழக்கு தொடுங்கள். இந்த நாட்டிலே குற்றச்செயலில் ஈடுபட்டு கொண்டு சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் எத்தனையோ பேர் வெளியிலே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் 2000 கோடிக்கு மேலே ஊழல் செய்தவர்கள், ஏழை எளிய மக்களுடைய வயிற்றிலே அடித்தவர்கள் தைரியமாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நிதி நிறுவனங்கள் ஏழை பாலைகளை வயிற்றிலே அடித்தவர்கள், அவர்கள் பல்வேறு வழிகளிலே மக்களுடைய பணத்தை சூறையாடியவர்கள் வெளியிலே சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், எந்த அச்சமும் இல்லாமல், பயமும் இல்லாமல். மத்திய பிரதேசத்திலே பச்சிளம் குழந்தைகள் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்த காஞ்சிபுரத்திலே இருந்த மருத்துவ தயாரிப்பு நிறுவனத்தினுடைய நிறுவனரை கைது செய்வதற்கு எவ்வளவு காலம் தாழ்த்தினீர்கள்? யாரையாவது இவ்வளவு வேகமாக, அதிவேகமாக சென்று எந்த குற்றவாளியாவது தமிழ்நாடு காவல்துறை இதுவரைக்கும் பிடித்திருக்கிறதா, கைது செய்திருக்கிறதா? இவர் என்ன குற்றம் செய்தார்? ஆட்சியாளர் மீது அவதூறு பரப்பினார் என்று பொய் வழக்கு போடுவதற்கு, அதிலும் தயாரிப்பாளர் ஆயிஷா என்பவர் இவருடைய நிறுவனத்தில் பணியாற்றுபவருக்கு ஜிபே மூலமாக 94,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எத்தனையோ பேர், எத்தனையோ பணப்பிரச்சனைகள் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, மாமூல் என்று, ஏன் சென்னையை சுற்றிலும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களை சுற்றிலும் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களிலே மாமூலை பெற்று இன்றைக்கு ராஜபோக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ரவுடிகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படிப்பட்ட துரோக செயலில், அதுவும் அடக்குமுறையை ஏவி காவல்துறையை வைத்து மிரட்டலாம் என்று நினைப்பது மனித உரிமை மீறல். தயவு செய்து தமிழக ஆட்சியாளர்களே திருந்திக் கொள்ளுங்கள். அடக்குமுறையை வைத்து காவல்துறையை ஏவி மிரட்டலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். ஊழலற்ற ஆட்சியை நடத்துங்கள், நேர்மையாக நடத்துங்கள், மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வாருங்கள், நற்பெயரை பெறுங்கள், தேர்தலிலே மக்களை சந்தியுங்கள், வெற்றி பெறுங்கள். அதை விடுத்துவிட்டு உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுபவரை தேர்தல் வருவரைக்கும் சிறையிலே இவரை உள்ளே தள்ள வேண்டும், வெளியிலே வரக்கூடாது என்று நீங்கள் கங்கணம் கட்டி இது போன்ற செயலை செய்தால் நாடு தாங்காது. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கென்பது சரியானதல்ல, ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியது. இந்த ஆட்சியாளர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். மக்களே, சிந்தனை செய்வீர், சிந்திப்பீர். நன்றி, வணக்கம்.